வணக்கம் உறவுகள் நண்பர்கள் சொன்னதெல்லாம் நீங்கள் எப்படி இருப்பீங்க, நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் தேவனுடைய சுத்த கிருவியால் வேறு லெவலில் இருக்கிறேன். ஏன் சிரிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? நேற்று ஒரு பதிவு வச்சு நான் தானே அதை பார்த்துட்டு உண்மையிலேயே இந்த நண்பனை கொஞ்சம் நடித்து கதைச்சி போட்டு வேறு நாட்டில் இருக்கிறான். சரிதானே கழிச்சிட்டு வச்சுட்டேன். வச்சா பிறகு மழை மலண்டு தந்த கையால் தந்த கையால் ஏதோ ஒரு காலத்தில் பாடிய ஒரு பாட்டை, அதாவது சினிமா பாட்டு ஏதோ ஒரு பாட்டை எழுதி தந்த கையால் எழுதி இதை வச்சுக்கொள் நீ என்று சொல்லி அனுப்பியிருந்தாங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், என்ன சொல்லுங்கள், 1000 பிரச்சனைகளை நாங்கள் கடந்து வந்துட்டோம். எங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எங்களுக்குன்னு சொன்னால் முழுவதும் சேர்த்துக்கொள்ளையில் நான் என்ன சொல்கிறேன், எனக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னுடைய அன்பான அண்ணியாக்கள் உண்மையிலே எடுத்து ஒரு தம்பி என்னோட உண்மையிலேயே ஏறக்குறைய ஒரு 40 நிமிடங்களுக்கு மேலே பேசி அருமையான தம்பி. அவரை குறித்து நான் எப்பயுமே மைண்டில் சிந்திச்சு கொள்ளுவேன். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல பிள்ளை. நான் அவரை நிறைய உணர்ந்தது எப்படி என்று கேட்டால், அவருடைய அப்பா இறந்துட்டார். அப்போ அவர் என்ன வர சொல்லியிருந்தார். அவருக்கு அப்பா இறக்குற பொழுது அவருக்கு யாருமே இல்லை இங்கே ஃப்ரான்ஸில் உண்மையிலேயே. அப்போ அவருடைய இடத்துக்கு நான் போயிருக்கும் பொழுது அவர் அவ்வளவு பாரப்பட்டு தவறுக்காக அழுதார். அதை எனக்கு பார்த்தோன்னு எனக்கு அம்மா அப்பான்னு சொன்னால் கோவப்பட்டாலும் அவ்வளோ பிரியம் எனக்கு அம்மா அப்பா இல்லாமன்ட்டு அவ்வளோ பாரப்பட்டு அழுதார். அப்போ அதை கதைக்கும் பொழுது சொன்னேன், உண்மையிலேயே உங்களை நான் எப்பயும் மறக்க மாட்டேன்னு என்கிட்ட புரிய நல்ல பிள்ளை. அவருக்கு தேவன் கிருவியாய் இந்த நாளில் அவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அவர் ஆசீர்வாதத்தில் இருக்கிறார். அதே போல் எனக்கு நெருக்கமான அண்ணாக்கள் எடுத்து ஒரு விடயத்தில் நாங்கள் இருக்கிறவங்களோட அந்த குறிஞ்சி யோசிக்காதீங்கன்னு சொன்னேன். யோசனை ஆகியிருந்தாலும் எனக்கு ஒரு ஆளுக்கு தான் யோசனை வரும். அதுக்காக யோசிச்சு கொண்டு நாங்கள் என்ன செய்ய முடியாது, வாழ்க்கையை நடிக்க முடியாது. யோசிக்கணும். எதுக்கு யோசிக்கணும்னு கேட்டால், அடுத்த கட்டம் என்ன செய்யணும்னு தான் யோசிக்கணுமே தவிர இது இப்படி நடந்து விட்டதே, இது இப்படி செய்து விட்டார்கள் என்று சொல்லி யாரையும் நாங்கள் குற்றம் சொல்லி குறை சொல்கிற விஷயத்தை ஸ்டாப் பண்ணிடுவோம். எனக்கு இப்போ உண்மையிலே சொன்ன நம்ம அப்படிங்கிறதுனுடைய ஆசீர்வாதத்தில் நான் நல்லபடியாக இருக்கிறேன். நான் இத்தனை வயதுக்கு எந்த ஒருத்தருடைய குடும்ப பிரச்சனைகளை நான் தலையிட்டதே கிடையாது. யாரும் சொல்ல மாட்டார்கள், இவர் எங்களோட குடும்ப விஷயத்தை தலையிட்டார் கதைச்சா கொண்டாரு. நான் அப்படி நடக்கிறது இல்லை. அதே போல் என்ன ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், அனாவசியமாக நான் யாருடைய வீடு வாசலுக்கு போவதும் கிடையாது. என்னுடைய நேரம் முழுக்க வேலை என்று தான் போகும். வேலை செய்து வாழ்க்கையை அப்படியே நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் இப்படி பயணப்பட்ட கூட நமக்கு எதிராக ஏதோ ஒரு சம்பவம் ஒன்று வருதுன்னு சொன்னால் அது பிரெஞ்சில் அழகாக சொல்லுவார்கள். நாங்களும் அதை சொல்லுகிறது தமிழில் அழகாக சொல்லுவது விதி என்று சொல்லுவார்கள். ஆனால் பைபிளில் தேவன் எல்லாத்தையும் திட்டமும் தெளிவாக எழுதியிருக்கிறார். அதை குறித்து நாங்கள் ஒன்றும் பயப்படக்கூடாது. ஏன் தெரியுமா, தேவனுக்கு தெரியாமல் என்னுடைய தலையில் உள்ள ஒரு முடி கூட உதிராதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. நிச்சயமாக தேவனுக்கு என்ன குறித்து எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவர் அதன்படி என்ன நடத்துவார். அதே போல் அடுத்தவருடைய மனசை காயப்படுத்துவதோ இல்லது அடுத்தவருடைய மனசை நாங்கள் நோகடிப்பதோ எங்களுடைய குறிக்கோள் கிடையாது. ஆனால் அவர்கள் செய்த காரியத்தை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் ஏன் இருக்கிறோம் என்று கேட்டால், அவர்கள் மாற வேண்டும். சரிதானே? ஏன் அவர்கள் நிச்சயமாக மாற வேண்டும். மாற்றம் ஒன்றே மாறாதது மற்ற அனைத்தும் மாறும் என்று சொல்லிக்கல. மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் தங்களுடைய விடயத்தை கொஞ்சம் யோசித்து சிந்தித்து அவர்கள் மாற்றிக்கொள்ளுவதே நல்ல பழக்கம். அதுதான் நல்ல தாய் தகப்பனுக்கு உரிய பிள்ளைகள். தாய் தகப்பனுக்கு பெருமை சேர்த்து கொடுப்பது எப்படி தெரியுமா? நீங்கள் நினைக்கலாம், அம்மாவுக்கு ஒரு 10 கோடியில் வீடு, அப்பாவுக்கு ஒரு 3 கோடியில் கார், அதெல்லாம் நீங்கள் செய்து எந்த பிரயோஜனமும் இல்லை. தாய் தகப்பனுக்கு நீங்கள் நல்ல பேரை தேடி கொடுக்க வேண்டும். அதைத்தான் இந்த பெற்றோரும் விரும்புவார்கள். உண்மையான கருத்தை நான் சொல்லுகிறேன். போன வாரத்தில் என்னுடைய அம்மாவை குறித்து ஒரு தாயார் என்னோடு பேசியிருந்தார். உண்மையாக பேசியிருந்தார். நீண்ட நேரம் என்னுடைய அம்மாவை குறித்து அவர் என்னோடு பேசியிருந்தார். பேசும் பொழுது, உங்களோட அம்மா இவ்வளவு ஒரு நல்ல ஒரு ஆள், ஆனால் அவள் இறந்து போய்விட்டது எனக்கு ஒரு வாரம்தான். எவ்வளவு உதவிகளை செய்திருந்தவா, எவ்வளவு நன்மைகளை செய்தவா, அதையெல்லாம் நாங்கள் மறக்க முடியாது என்று சொன்னார்.
நான் சொன்னேன், அம்மாவோட நான் கடைசி வரைக்கும் தொடர்பில் இருந்த நான். ஆனால் அம்மா இவ்வளவு பெரிய இறப்புன்னு சொல்லி நான் நினைக்கல. ஆனால் இறப்பு வந்துட்டு போயிட்டா. அதை குறித்து நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கும் கவலையாக தான் இருக்குதுன்னு சொன்னேன். காரணத்தை பாருங்கள், என்னுடைய தாயை குறித்து என்ன ஒரு தாயார் சாட்சி கொடுக்கிறார். ஆனால் இந்த காலத்தில் பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரை குறித்து சாட்சி கொடுக்காது. ஆனால் அந்த தாயார் என்னுடைய தாயை குறித்து இவ்வளவு தூரத்தில் சிந்தித்து வைத்திருக்கிறார். அதை குறித்து நான் சந்தோஷப்பட்டேன், பெருமைப்பட்டேன். ஆனால் அந்த விடயத்தை சொல்லும் பொழுது என்னுடைய அம்மா அதிகம் சொல்லுகிறதும் என்னை பற்றி என்று சொல்லியிருந்தார். அதிகம் சொல்லுவதும் உங்களை பற்றித்தான் என்று சொல்லியிருந்தார். ஏனென்று கேட்டால் அம்மாவுக்கு என்னை பற்றி தெரியும். அம்மா 2016 வரும்பொழுது என்னை கட்டி அணைத்து கண்ணீரோடு தான் என்னுடைய அம்மா என்னை பார்த்தா. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏனென்று கேட்டால் அப்பாவினுடைய இறப்புக்கு பிறகு நான் முதல் சந்தித்ததால் அம்மா அதை சொல்லி என்னோட வருத்தப்பட்டிருந்தார். அது மிக வேதனை. எனக்கு இத்தனை வயதில் ஆகினாலும் கூட தாய் தான், சரிதானே? அதை மாற்ற முடியாது. வேறு எதையும் நீங்கள் மாற்றி கொண்டு போகலாம். அதற்காக நான் எதையும் மாற்றி கொண்டு போகிற பழக்கங்களோ அப்படியான சிந்தனைகளோ இல்லாதவன்னா நான் எப்பொழுதும் என்ன நினைப்பது, இப்போ கிரீன்வில் கோர்ட்லேருந்து தான் நேரம் கணிக்கிடப்படுது. அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கை ஒரு கோர்ட்டில் தொடங்கியிருக்கு. அந்த கோர்ட்டிலேயே நின்று சரியாக எல்லாத்தையும் முடித்து விட்டு தான் நாங்கள் மிச்சத்தை பார்க்க வேண்டும் தான் நான் நினைப்பேன். நான் அதிக நேரம் எப்பொழுதும் புத்தகங்கள் படிப்பேன். அதே போல் என்னுடைய பெரியவர்களுடைய உரையை கேட்பேன். மற்றது என்னுடைய நண்பர்களோடு பூமுறையாடுவேன். ஒருத்தர் கேட்டிருந்தார், உங்களுக்கு நன்மைகள் இல்லையாண்டு. தயவு செய்து நமக்கு அப்படியான விடயங்கள் ஒன்றும் வேண்டாம். ஏனென்று கேட்டால் நமக்கு 3 பிள்ளைகள், அதில் 2 பெண் பிள்ளைகள், அதில் ஒரு ஆண் பிள்ளைகள் இருக்கிறார். அவர்களை நாங்கள் ஆளாக்கி விட்டுவிட்டால் எங்களுக்கு போதும். எங்களுக்கு இந்த நாட்டுக்கு வந்து விட்டோம், நண்பிகளை தேடவும் தேவையில்லை, என்னுடைய நண்பர்களே போதும். அதே போல் என்னுடைய நண்பன் என்ன செய்தான் என்று கேட்டால், நேற்றைய தினம் நான் கதைத்திருக்கும் பொழுது எனக்கு என்னுடைய விடயத்தை கழிச்சு போட்டு எனக்கு ஒரு பாட்டு ஒன்று அனுப்பியிருந்தான். இந்த பாட்டை அனுப்பினது என்று சொல்லி கையால் எழுதி அனுப்பிட்டு அதை நீ இதை எடுத்து கேள் என்று சொல்லியிருந்தேன். அந்த பாட்டு மிகவும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வீரம் பொருந்திய ஒரு பாடல் உண்டு. அதை நான் கேட்டுட்டு அவனுக்கு நான் திரும்ப ஒரு செய்தியை எழுதியிருந்தேன். அவன் பார்த்துட்டு ஃபோன் எடுத்து 2 விஷயத்தோடு வச்சுட்டான் ஃபோனை. ஏன்னு கேட்டால் அதுக்கு பிறகு அதில் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அப்படித்தான் நாங்கள் என்னுடைய பழக்கம் எப்பயுமே நல்ல பழக்கங்களோடு நாங்கள் வாழ வேண்டும். அதுதான் உண்மை. சமூகத்தில் பொது வழிக்கு வந்து விட்டோம், வன்னிமலத்தில் சுற்றிப்பட்டு கொண்டு வந்து விட்டோம். எங்களுக்கு எதிராக எவ்வளவு காரியங்களையும் ஆரம் செய்து கொண்டு போகட்டும். நாங்கள் அடுத்தவருக்கு எதிராக இனியேனும் செய்கிறோமான்றதைத்தான் நான் சிந்திப்பேன். இன்னும் கொஞ்சம் நான் தட்டி கேள்வி கேட்டு பார்த்தால் நான் இன்று வரையும் இருக்கிறேன். எந்த ஒருத்தருடைய குடும்ப விஷயங்களுக்குள்ளே நான் தலையிட்டதில்லை. எந்த ஒருத்தருடைய தேவையில்லாத விடயங்களுக்குள்ள நான் தலை போட்டதில்லை. அனாவசியமாக ஆர்விய வீடு வாசலுக்கு போக மாட்டேன். ஆரை பற்றியும் தேவையில்லாமல் கதைக்கவும் மாட்டேன். ஆனால் சில விடயங்களில் கதைக்க வேண்டிய விஷயத்தை கண்டிப்பாக இது கதைக்கத்தான் வேண்டும் என்று சொல்லி நான் சிலரோடு கதைத்திருக்கிறேன். அது கதைத்ததால் அவர்கள் எங்களிடத்தில் இருந்து ஒரு தூரம் சென்று விட்ட ஆட்களும் இருக்கிறார்கள். அதை குறித்து நான் வருத்தப்படவில்லை. அவர்கள் அதை சிந்தித்து நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் நீங்கள் ஒருவர் நல்லபடியாக வாழ வேண்டும். தமிழருக்கு எதிராக ஒரு காலமும் தமிழர் உருவாகக்கூடாது. இதுதான் என்னுடைய விருப்பம். இது எப்படி தமிழருக்கு எதிராக ஒரு காலமும் தமிழர் உருவாகக்கூடாது. அது எங்களுடைய இனத்தை நாங்களே அழித்து கொள்ளுகிறதுக்கு அது சமமானது. அப்படி நடக்காமல் நாங்கள் எல்லாரும் தமிழர்கள் என்ற ஒரு ஒற்றுமையோடு வாழ வேண்டும். பிரெஞ்சுக்காரரை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் பிடிக்க விட்டால் விலகி போவார்களே தவிர எதிரான ஒரு காரியத்தை செய்ய மாட்டார்கள். வடிவாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி நாங்களும் இருக்க வேண்டும் என்பதுதான் வன்னிமலத்தில் யூடியூப் சேனல் விருப்பம். அதே போல் உங்களுடைய வேலிடங்கள், உங்களுடைய வீடு வாசல்கள், உங்களுடைய தொழிற்சாவனங்கள் எல்லாத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பு என்ற நன்றி, வணக்கம், நண்பதம் சொல்லும் உறவுகள் அனைவருக்கும்.